தக் லைஃப் படத்தை கர்நாடகால ரிலீஸ் பண்ண முடியும்னு சொல்லிருக்காங்க. தக் லைஃப் படத்துடைய பேனரையும் இப்ப கிழிச்சிருக்காங்க. அது பத்தாதுன்னு கமலுடைய உருவமையும் எரிச்சிருக்காங்க. அதுவும் இப்போ கமல் சார் கிட்ட மன்னிப்பும் கேட்க சொல்லிருக்காங்க. அப்படி என்னதான் ஆச்சு, இதை பத்தி தான் வீடியோக்குள்ள பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரீசெண்டா பாத்தீங்கன்னா தக் லைஃப் படத்துடைய ஆடியோ லான்ச் அப்ப கமல் சார் பேசின ஒரு ஸ்பீச்னால இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆயிருக்கு. இந்த ஆடியோ லான்ச்சுக்கு கன்னடா சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமாரும் வந்திருந்தாரு. அப்படி கமல் சார் என்னதான் பேசியிருந்தாரு, இந்த வீடியோ கொஞ்சம் பாத்துட்டாங்களே. உயிரே உறவே தமிழே, நான் என் தமிழகத்தை பத்தி, என் தமிழ் சினிமாவை பத்தி, என் தமிழை பத்தி பேசிட்டு இருக்கேன். அங்கிருந்து கன்னடத்து சூப்பர் ஸ்டார் இங்க வந்திருக்கேன். அதனாலதான் நான் பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது நான் உயிரே உறவே தமிழே என்று ஆரம்பிச்சேன். அதுல தமிழிலிருந்து பிறந்ததுதான் உங்கள் பாஷையும். அதனால நீங்களும் அதில் உட்படுவீர்கள். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா கமல் சார் சொல்லிருப்பாரு, தமிழ்ல இருந்து வந்தது தான் கன்னடம் அப்படின்ட்டு சொல்லிருப்பாரு. அதை தான் இப்போ பெரிய இஷ்யூவா மாத்திட்டாங்க. கர்நாடகா சேர்ந்த சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் கமல்ஹாசன் எங்களுடைய மொழியை இழிவுபடுத்துற மாதிரி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தக் லைஃப் படத்தினுடைய பேனரை கிழிச்சு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி கமல் சார் உடைய உருவமையும் எரிச்சிருக்காங்க. கர்நாடகா சேர்ந்த பாஜக தலைவர் விஜேந்திரா என்ன சொல்லியிருக்காருன்னா, தன்னுடைய தாய்மொழி நேசிப்பது தவறில்ல, ஆனா பிற மொழியை அவமதிப்பதுன்றது ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கன்னடா சேர்ந்த சில தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா, 2500 ஆண்டுகள் பழமையானது கன்னட மொழி, அதுல இருந்து வந்ததுதான் தமிழ் மொழின்னு சிலர் சொல்றாங்க. கன்னடா சேர்ந்த இன்னொரு தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா, கமல்ஹாசன் 6.5 கோடி கன்னட இந்து மதத்தை அவமதிக்கிறாரு அப்படின்ட்டு சொல்றாங்க. கன்னட அமைச்சர் என்ன சொல்லிருக்காருன்னா, கமலை கண்டிப்பா மன்னிப்பு கேட்டே ஆகணும், அப்படி இல்லைன்னா அவருடைய தக் லைஃப் படத்தை நாங்க ரிலீஸ் பண்ண மாட்டோம், அதுவும் மேல் தொடர்ந்து கமலுடைய எந்த படத்தையும் ரிலீஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து கர்நாடகாவுடைய முதலமைச்சரான சித்தராமையா கன்னடத்திற்கு நீண்ட நெடிய வரலாறு இருக்கு, அதை பத்தி பாவம் கமலுக்கு ஒன்றும் தெரியாத போல அப்படின்ட்டு கிண்டல் செஞ்சிருக்காரு. இந்த பிரச்சனையை தொடர்ந்து சிவராஜ்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, கமலுக்கு நான் ஆதரவாக தான் இருப்பேன், அவர் எந்த மொழியும் இழிவுபடுத்தி பேசல, மேலும் அவருக்கு கன்னட மக்களையும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை வச்சு நீங்க அரசியல் பண்ணாதீங்க அப்படின்ட்டு சிவராஜ்குமாரே சொல்லியிருக்காரு. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் கமல்ஹாசன் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்திருப்பாரு. அதுல ஒருத்தர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருப்பாரு, இந்த மொழி பிரச்சனைக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்காங்களே, அதுல நீங்க மன்னிப்பு கேட்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது, வடக்குல இருந்து பார்க்கும்போது அவங்க சொன்னது சரி, தெற்குல இருந்து பார்க்கும்போது நான் சொன்னது சரின்னு தோணும். மொழி பற்றி என் பேச்சு அரசியலாக்க வேண்டாம்னு, அன்பு எப்போதும் மன்னிப்பு கேட்காதுன்னு கமல் சார் சொல்லியிருக்காரு. மேலும் கமல் சார், நான் சொன்னது தப்புனா நான் மன்னிப்பு கேட்பேன், நான் சொன்னதுல தப்பு இல்லாதனால நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. உண்மையை சொல்லணும்னா கமல் சார் எங்கேயுமே கன்னட மொழியை இழிவுபடுத்தி பேசணும் இல்ல தாழ்த்தி பேசணும்ட்டு பேசவே இல்லை. ஆனா இங்க பாத்தீங்கன்னா கமல் சார் எந்த இடத்துலயுமே இந்து மதத்தை பத்தி பேசவே இல்லை. அப்புறம் அவருக்கு எப்படி உணர்வுகளை புண்படுத்துவாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கர்நாடகாவோட சேர்ந்த சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பாத்தீங்கன்னா இதை மொழி பிரச்சனையாவும் மத பிரச்சனையாவும் மாத்திரத்துக்கு பாக்குறாங்க. இதே மாதிரி தான் சில வருஷத்துக்கு முன்னாடி ரஜினியும் சத்யராஜும் காவிரி பிரச்சனைக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க படங்களும் இதே மாதிரி தான் மன்னிப்பு சொல்லி கர்நாடகால இதே மாதிரி பிரச்சனை பண்ணாங்க. அவங்களும் வேண்டாம் விருப்பமா மன்னிப்பும் கேட்டாங்க. சரி, இந்த பிரச்சனைகளாம் கன்னடா பார்ட்டி சொன்னது உண்மையான்னு பாத்தீங்கன்னா அதுதான் இல்ல. இருக்கிறதுலேயே பழமையான மொழின்னு பாத்தீங்கன்னா அது தமிழ் தான். தமிழ்ல இருந்து உருவானது தான் தெலுங்கு, கன்னடம், மலையாளம். நீண்ட காலமாவே பயன்படுத்தக்கூடிய பழமையான மொழினா அது தமிழ் மொழி தான். கன்னடம், தெலுங்கு, மலையாளம் இந்த 3 மொழியிலையும் தமிழ் பிளஸ் சமஸ்கிருதம் சேர்ந்து இருக்கும். அதுல இருந்து தமிழ் மொழிக்கு நீக்கிட்டா இந்த 3 மொழியும் பயன்படுத்த முடியாது. ஆனா தமிழ் மொழியோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, பிற மொழி சொற்களை தமிழ்ல இருந்து நீக்கிட்டீங்கன்னா தமிழ் இன்னமும் சூப்பராகவே இருக்கும். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்த மொழி தான் பெருசுட்டோம், அந்த மொழி தான் பெருசுட்டோம் நாங்க எதுவும் சொல்ல வரல. உங்களுக்கு எந்த மொழி பிடிக்குதோ அந்த மொழியை பேசுங்க. இந்த பிரச்சனையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம எனக்கு கீழே கமெண்ட் பண்ணிட்டு, அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்றேங்க. வாழ்க தமிழ், வளர்க தமிழ். பாய்.